அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சோலார் ஆஃப் கிரிட் பதிவில் தான் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சிங்க. இதில் என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம்னாக்கா 5 கிலோவாட் சோலார் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டருங்க, 200 AH சோலார் எக்ஸைடு பேட்டரி, 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க, வாரி 540 வாட்ஸ் உங்களுக்கு 5 ஏசிஎல் பேனலில் 5 பேனல் போட்டிருக்கோம். ஹை ரேசர் ஸ்ட்ரக்சருங்க, எலிவேட்டர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நார்த் சைடு 6 அடியும் சவுத் சைடில் 5 அடி ஹைட்டு வச்சு போட்டிருக்கோம். அதில் ஜிஐ வித் கால்வனைசிங் கோட்டிங் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு லெக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆரம் பர்லினு அலுமினியம் ப்ளஸ் எஸ்எஸ் போல்நட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன பிரச்சனைனாக்க இவங்களுக்கு நோ அசப்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது பில்டிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ராப்பராக கார்பரேஷனில் கிடைக்கல. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங் ஒர்க்கு முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸில் கொடுக்குற டெம்பரவரி சர்வீஸில் தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டெம்பரவரி சர்வீஸில் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 30,000 40,000 பில்லு வருதுங்க. மெயினாக அந்த பில்லை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பில்டிங் ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் பில்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒருத்தர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே ரெண்ட் எடுத்துட்டாங்க. இவங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதில் ஆக்சுவலாக இங்கே யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டோட கன்சியூம் பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க. அவங்க கொடுத்துருக்க டிமாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎன்இபியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ மேக் பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனை வருது, புது சர்வீஸ் வாங்கினா என்ன இஷ்யூ, ஆல்ரெடி இருக்கிற பில்டிங்கில் எவ்வளோ ஹைட்டு எத்தனை எவ்வளோ என்ன பிரச்சனை வருது அடுத்த வீடியோ போகிறோம். அந்த இபியை பற்றி ஃபுல்லாக இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுங்க பாருங்கள். இவங்க சர்வீஸ் கனெக்ஷனை வாங்கிங்க, சும்மா தான் அப்படியே மரத்தில் சுற்றி வச்சுருக்காங்க. ஒயரெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு பாக்ஸு பேனல் போர்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பட் ஆனால் 1 year 2 years ஆகி ரெடி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இபிக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியல, அப்ளை பண்ணி வாங்க முடியல. இது டெம்பரவரி சர்வீஸில் தான் இருக்குங்க. டெம்பரவரி சர்வீஸில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன இஷ்யூ ஆகுனாக்க அவங்க இப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு டெம்பரவரி சர்வீஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா மினிமம் சிங்கிள் பேஸுக்கு அதிகபட்சம் 4 கிலோவாட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டிமாண்ட் அலோடுங்க. அந்த டிமாண்டுக்கு மேலே நீங்கள் 1 கிலோவாட் இப்போ 4 கிலோவாட் வாங்கி உங்களுக்கு 5 கிலோவாட் நாங்கள் ரிப்போர்ட் வந்துச்சுனாக்க அந்த 4 கிலோவாட்டுக்கு 1400 1300 வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜ் நீங்கள் கட்டி ஆகணும். அதே இந்த இடத்துல அந்த 4 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட் போயிடுச்சுன்னா 4000 3800 உங்களுக்கு பெனால்ட்டி மட்டும் வருங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பில்லு இந்த பில்லுன்னு எல்லாம் போட்டு உங்களுக்கு தீர்த்து எடுத்துருவாங்க. அதனால் இந்த இடத்துல உங்களால் கட்ட முடியல. யூனிட் கன்சம்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டுக்கு இந்த இடத்துல ₹12.25 வருங்க. கமர்ஷியலில் நீங்கள் போகிறது டெம்பரவரி கனெக்ஷனுங்க. இது கட்டுமான பணிக்காக வாங்குறது. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டெம்பரவரியாக ஒரு சர்வீஸ் வாங்குறதுங்க. பாருங்க, சர்வீஸ் போர்டு எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி நீட்டாக போட்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த இடத்துல இப்போ நம்ம கொண்டாந்து சோலாரோட ஆப்ஷனை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இந்த எம்சிபி 2 எம்சிபி அதுக்கு தாங்க. 3 ஃபேஸ் சர்வீஸ் ஒன்றுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக 2 சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங்க்கு ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி 2 ஃப்ளோர் பில்டிங்கு. பில்டிங்கோட நீளம் 80 அடி, அகலம் 40 அடிங்க. பாருங்கள், 3 ஃபேஸுக்கும் சிங்கிள் ஃபேஸுக்கு 2 மீட்டருக்கும் வச்சு கீழே கேபிள் சேம்பரு, மேலே பஸ் பாருங்க. அந்த பஸ் பாரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்ன உங்களுக்கு இதுமாதிரி நிறைய வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணலான்ட்டு நம்ம ஒரு ஆர்வமாக இருக்கும். நம்மளை மோட்டிவேஷன் மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2 1HP பம்பு யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்துங்க, 2 1HP பம்பு. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சம்பிலேருந்து ஓவர் ஹெட் டேங்க் ஏற்றுறது, கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. இது மெயினாக எங்கே இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். கோயம்புத்தூர் கணபதியில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க மெயினாக. அப்படி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகலை போகல, அதெல்லாம் பார்க்கணும் காட்டுங்க அப்படிங்கிறதுக்கு நேரில் வாங்க, சைட்டை விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சோலார் பேனல் நாங்கள் பண்ணித்தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணித்தரோம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் எதுவாக இருந்தாலும் ஃபோன் கால் பண்ணுங்கள். டவுட்டு ஃபோனில் கேட்க வேண்டாம், உங்களோட கிளியரன்ஸ் எல்லாம் நேரில் வாங்க. ஃபோனில் நம்பர் எடுத்து சும்மா 1008 பேர் நீங்கள் பேசிட்டு 68 பேர்ட்டு 1008 கேள்வி வீட்டில் உட்காந்துட்டு கேட்கலாம். பட் அதை நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃபோனில் பேசுகிறது எந்த ஒரு கிளாரிட்டியும் கிளியராக இருக்காது. நேரில் வாங்க, நேரில் உட்காந்து பேசுங்க, மெட்டீரியலை பாருங்கள், குவாலிட்டியை பாருங்கள், கஸ்டமர்கிட்ட அதே கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நாங்கள் லோடு போட்டு அந்த லோடை ஆன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டி அதை கன்ஃபார்ம் காட்டி வீடியோவில் ஒன்றுங்கிறத 2ஆக மேக் பண்ணி நாங்கள் ப்ரொமோஷனுக்கோ அடுத்தவங்க மாதிரி யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிட்டோ நாங்கள் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இது உண்மை அது போயிலாம் சொல்லலாம். நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம், எங்களோட வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். நாங்கள் அங்கே என்ன செஞ்சுருக்கோமோ சைட்டில் அதை தான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் நேரில் வாங்க, பாருங்கள், பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏசிக்கு நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால் ஏசி எர்த்திங் போட்டு கொடுத்துருக்கோம். டிசி எர்த்திங் கம்பல்சரி ஆஃப் கிரிட்டில் ஏசி எர்த்திங் டிசி எர்த்திங் போட்டே ஆகணுங்க மெயினாக. ஏன்னா இந்த இடத்துல இபி சப்ளை இங்கே உள்ளே வரப்போதில்ல. நம்ம இவங்களுக்கு 2 வீல் பர்பஸாக இப்போ பண்ணி கொடுத்துருக்கோம். இபிலேயும் இது ஒர்க் ஆகும் இந்த இடத்துல, அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் 99% இபி இவங்க யூஸ் பண்ண தேவையில்லை. அது மாதிரி தான் பிளான் பண்ணி போட்டுருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2 கோரு ஆர்மர் கேபிள் 4 ஸ்கொயர் கேபிள் 35 மீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். ஏசி கேபிள் நீங்கள் எவ்வளோ தூரம்னா ரன் பண்ணலாங்க மெயினாக.
35 மீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். 2 கோரு. இதோட இன்வெர்டர் செக்ஷன் எல்லாம் காட்டுற பின்னாடிங்க. இந்த ரூமு இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இன்னும் என்ன யூஸ் பண்ணுறாங்கனாக்கா, ஒரு சம்பு மோட்டர் 1 HP கார்பரேஷன் வாட்டர் வர்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 HP வந்து போருங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 அடி போர் போட்டிருக்காங்க. அந்த போர் பம்பு மேலே ஓவர் டேங்க் 2 டேங்க் வந்து தண்ணி ஏறுதுங்க. நல்ல தண்ணி ஒன்றும் நம்ம நார்மல் போர் வாட்டரும். அதேமாரி கேபிள் பாருங்கள், இந்த சைடில் ஸ்டேர் கேஸில் தான் அடித்து கொண்டு போயிருக்கோம், கிளாம் பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஹார்மர் கேபிள் யூஜி கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். காப்பர் கேபிளுங்க 4 ஸ்கொயரம். மொத்தம் 1 டன் ஏசியில் 2ம் 1.5 டன் ஏசியில் 1 யூஸ் பண்ணுறாங்க இந்த பில்டிங்குள்ளே. இவங்க வந்து கேமரா ப்ளஸ் வந்து சிஸ்டம் ஒரு 5-6 சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதெல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் எப்போதுமே 4-5 பேர் இருக்காங்க. லைட்டு கீழே குடோனும் மேலே அதே மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னாக்கா இந்த கேபினுங்க, இந்த கேபின்குள்ளே தான் சிஸ்டம் ஏசி. இதுக்குள்ளே ஒரு 1.5 டன் ஏசி இருக்குது. அந்த பக்கம் ஒரு 1 டன் ஏசி இருக்குங்க. அதுக்கு முன்னாடி காட்டினது 1 டன் ஏசி இருக்குது. இங்கே தான் இன்வெர்டர் செக்ஷன் இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் வந்து செப்பரேட்டாக எதுக்குன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி இந்த கஸ்டமர் நார்மல் இவியில் வந்து மைக்ரோடெக் இன்வெர்டர் 3 kV போட்டுங்க 36 வோல்ட்டில் பேட்டரி போட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை கழட்டிட்டு அந்த லைன்லாம் பைபாஸ் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக இன்வெர்ட்டரோட அவுட்புட் ஒயர் எடுத்துகிட்டு 35 மீட்டர் ஒயர் நண்பன் டிபியில் மெயின் டிபியில் கீழே இன்கமிங்கில் 2 வீலர் சோர்ஸ், அதாவது இன்வெர்ட்டரில் எதுவும் பிரச்சனை உங்களுக்கு இபிக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இபியும் பர்மனெண்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 2வது யூனிட் கன்சியூம் வந்து பெரிய ஒரு இதாக தெரியல. அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ்னால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அமௌண்ட் 20,000 15,000 30,000 கூட கணக்கு வந்துடுது இபி பில்லுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா நார்மலாக சொல்கிறது தான் எல்லா இதுலேயுமே. சோலார் ஆஃப் கிரிட்டை பொறுத்தவரை நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்தியா கிங் மேக்கர், அதாவது நம்பர் 1 பிராண்டுங்க. எக்ஸைடு பேட்டரி, சோலார் எக்ஸைடு பேட்டரி C10 200 AH 60 மாதம் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. டேரெக்டாக நீங்களே கூப்பிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். நாங்கள் தான் பண்ண தேவையில்லைங்க. எக்ஸைடு சோலார் நீங்கள் டிவிஷன் நம்பருக்கு சர்வீஸ் நம்பர் கூப்பிட்டு லாகின் பண்ண டீட்டெயிலில் A to Z எல்லாம் உங்களுக்கு வந்துடுங்க. 200 AH பேட்டரி இந்த இடத்துல போட்டிருக்கோம். 4 பேட்டரி போட்டிருக்கோம். 200 AHயில் 4 பேட்டரி. 5 வருஷத்துக்கு என்ன கம்ப்ளீட் ஆனாலும் ஃபுல் சர்வீஸுங்க, ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அதுக்கு நாங்கள் கேரண்டி. அதே மாதிரி இந்த இடத்துல 5 கிலோவாட்டு ஆல்பா ப்ளஸ் சோலார் MPPT இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்பா ப்ளஸ் சோலார் MPPT இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 5 கிலோவாட்டுக்கு 5 கிலோவாட் நீங்கள் பேனல் போடலாம். ஆனால் பட் நம்ம வந்து 2.7 கிலோவாட்டு தான் இப்போ 5 ஃபேஸில் போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு இன்னும் 5 பேனல் வந்து இதில் கனெக்ட் பண்ணலாங்க. 10 பேனல் மொத்தம் இதில் அப்செட் பண்ணிக்கும். 10 பேனல் நீங்கள் வந்து 2 ஸ்டிங்காக கொடுக்கலாம். மிஞ்சி போனால் 2 ஸ்டிங் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். 5 பேனலாக நீங்கள் இது பண்ணி 2 ஸ்டிங்காக கொடுக்கலாம். 2 ஸ்டிங்கில் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டிங்குக்கு வந்து 13 ஆம்ஸ்லேருந்து 13 ஆம்ஸ் வரை கிடைக்கும். 2 ஸ்டிங்கில் பீக் கவரில் உங்களுக்கு 25 ஆம்ஸ் கம்பல்சரி இருக்கும். 25 ஸ்கொயரம்ங்க டிசி கேபிள். அது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வர்றது 25 ஸ்கொயரம் கேபிள். ஏன்னா கரண்ட் ரேட்டிங் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும்னா 25 ஆம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வருங்க. பீக் கவரில் 25 ஆம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி ஜென்ரேஷன் ஆகும். அதோடைய கேபிள் வந்து உங்களுக்கு இன்கமிங் பேட்டரி கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணுறது 25 ஸ்கொயரம் வந்து கேபிள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிளுங்க. ப்ளஸ் லூப்பிங் கேபிளும் அதே சேம் தான் போட்டிருக்கோம். 4 பேட்டரி சீரியஸ் பண்ணி 48 வோல்ட்டில் ஆல்ஃபா ப்ளஸ் MPPT இன்வெர்ட்டருங்க. சோலார் MPPT இன்வெர்ட்டருங்க. மெயினாக சோலார் MPPT இன்வெர்ட்டரு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க 5 கிலோவாட்டுக்கு 5 கிலோவாட்டு நீங்கள் சோலார் பேனல் போடலாம். 98% எஃபிஷியன்சி எடுக்கலாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 4500 வாட்ஸ் அட்டன் செகண்டில் எடுத்துக்கலாம் லோடு. அப்படின்னா 1.5 டன் ஏசி இதில் ஓடுதுங்க. 1 டன் 1 HP பம்பு அட்டன் இது ரெண்டையும் நாங்கள் ஆன் பண்ணி அட்டன் செகண்டில் லோடு செக் பண்ணி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆங்க. பாருங்க DCDP இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சர்ஜி ப்ரொடக்ஷன் வித் ஃபீஸோடு போட்டு கொடுத்துருக்கோம். என்ன ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டிக்கு. அதேமாதிரி இந்த பில்டிங்க்கு எர்த்திங் பக்காவாக பண்ணியிருக்கோங்க. எர்த்திங் பக்காவாக பண்ணியிருக்கோம். டிசி எர்த்திங், ஏசி எர்த்திங். இந்த DC பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இன்வெர்ட்டர் எதுவும் வாரண்டி எதுவும் ப்ராப்ளம்லாம் கம்பெனிக்காரங்களுக்கு மெயினாக DCDP இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சர்ஜி ப்ரொடக்ஷனாக எதனால் ஆச்சு என்னங்கிறத கம்ப்ளைண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் மெயினாக. அதே மாதிரி ஏசி கேபிள் அவங்க அவுட்புட் வந்து 35 மீட்டர் கொடுத்துருக்கோம். டிசி கேபிள் மேக்ஸிமம் இதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு ரன் 10 மீட்ரு 2 ரன் மொத்தத்து 20 மீட்டர் டோட்டலாக 10 மீட்ரு. எந்த அளவுக்கு டிசி கேபிள் நீங்கள் ஷார்ட் அவுட் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் சோலார் இன்வெர்ட்டருக்கும் சோலார் பேனலுக்கு இடத்த குறைச்சி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி பார்க்கலாம். அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. மெயினாக சோலாரை பொறுத்தவரையில் டிசி கேபிள் எந்த அளவுக்கு ஷார்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் பெட்டருங்க. இந்த இன்வெர்ட்டரோட அவுட்புட், அதாவது இந்த இன்வெர்ட்டரில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன இன்புட், என்னென்ன அவுட்புட் சோலார் பேனல் எடுக்கலாம் அப்படின்னு வருங்க. சோலார் இன்வெர்ட்டர் ஆல்பா ப்ளஸ் சோலார் PC
5000 VA 5 kV அப்படின்னா 48 வோல்ட்டு, 80லேருந்து 230 வோல்ட்டு சோலார் பேனலோட VOC, MPPT சார்ஜர் கண்ட்ரோலுக்கு நீங்கள் இன்புட்டு சோர்ஸு உங்களுக்கு மினிமம் 80 வோல்ட்டு, மேக்ஸிமம் 230 வோல்ட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 5 பேனல் 45 வோல்ட்டு நீங்கள் க்ளோசிங்கில் வச்சோம்னாக்க இதை சீரியஸ் பண்ணும்போது உங்களுக்கு 220 வோல்ட்டு 230 வோல்ட்டு வந்துடும். அப்போ 2 ஸ்ட்ரிங்காக நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க இதில் சார்ஜர் கண்ட்ரோல் MPPT சார்ஜர் கண்ட்ரோல் 80 ஆம்ஸ் சோலார் MPPT சார்ஜர் கண்ட்ரோல் உள்ள இன்பில்டாக இருக்குது. இதோட ஏசி அவுட்புட் ஆம்ஸ் வந்து 18 ஆம்ஸ் நீங்கள் லோடு எடுக்கலாம். அதிகபட்சம் 2 HP பம்பு நீங்கள் ரன் பண்ணலாம். ஒரே டைமில் ஆன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ஸ்டார்டிங் கரண்ட்டு 12 ஆம்ஸும் இன்சியல் கரண்ட்டு 8 ஆம்ஸ் எடுக்கும். 2 HP சிங்கிள் பேஸ் வாட்டர் பம்பு நீங்கள் இதில் ஆன் பண்ணுறதுக்கு. சோலார் பேனலுக்கு MCP தனியாக இருக்குங்க. எதுவும் ப்ராப்ளம் பேனல் ட்ரிப்போ அதனால் ஆல்ரெடி நம்ம சர்ஜி ப்ரொடக்ஷன் ஃபியூஸ் கேட்டல் DC எர்த்தோட கொடுத்துட்டோம். அது இல்லாமல் இந்த இன்வெர்ட்டர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா DC MCP வந்துட்டு பேட்டரி MCP வந்துடுதுங்க. அதேமாரி பேட்டரி ரிவர்ஸில் கொடுத்திங்கன்னா ரிவர்ஸ் இண்டிகேஷன், சோலார் பேனல் நீங்கள் மாற்றி கொடுத்திங்கன்னா அதோட ரிவர்ஸ் இண்டிகேஷன் வந்துடும். அதேமாதிரி கிரிட் இன்புட்டுக்கு சிங்கிள் போல் MCP, கிரிட் அவுட்புட் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் அதுக்கு MCP பாருங்க. EB இன்புட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், அவுட்புட் மட்டும் தான் MCP ஆன் பண்ணியிருக்கோம். அந்த அவுட்புட்டில் தான் இப்போ இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ டேவுக்கு இவங்களோட கணக்குப்படி இங்கே யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து 6 யூனிட்லேருந்து 8 யூனிட் தேவைப்படுது. தாராளமாக இது போட்டு 20 நாள் ஆச்சுங்க. இந்த பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி 20லேருந்து 25 நாள் ஆச்சு. ஃபுல்லாக செக் பண்ணி அவங்க லோடு தரவாக கொடுத்த பாருங்க. அவுட்புட் கேபிள் இதில் இன்ஸ்டால் பண்ணி தான் அவுட்புட்டு கொண்டு போயிருக்கோம். இது AC கேபிளுங்க. 2 கோர் உங்களுக்கு 4 ஸ்கொயர் UG காப்பர் கேபிள் தான். நம்ம யூஸ் பண்ணுறது பூராமல் மெட்டீரியல் ரொம்ப காம்ப்ரமைஸும் நல்லா குவாலிட்டியாக பட்டு தான் பண்ணுவோம். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். கேபிளோ ஒயர் எதுவாக இருந்தாலும் பிராண்டட் தான். பேட்டரி ஒயர் எல்லாமே இன்வெர்ட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் வாரண்டி கேரண்டி எல்லாம் செக்யூராக தான் பண்ணி கொடுக்கும். நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம ஒர்க்கில் வந்து ஸ்கில்டு அந்த என்ன பிரச்சனை எது வந்தாலும் சால்வ் பண்ணுற அளவுக்கு அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். மெயினாக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது ரெகுலராக யூஸ் பண்ணுறது 110 ஏசிங்க. மார்னிங் வந்து ஆச்சுனாக்கா வாட்டர் டேங்கில் 1000 லிட்டர் தண்ணி போட்டு ஏற்றிடுறாங்க. ப்ளஸ் வந்து 4 சிஸ்டம் கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கு. உள்ள ஃபேன் ஓடிட்டுருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டேவுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அவங்க வந்து வாட்ஸ் ஹவரில் கனெக்ட் பண்ணோம்னாக்கா 1500 வாட்ஸ்லேருந்து 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போட்டிருக்கிறது பேனல் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வந்து வாரி பேனல் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வாரி பேனல் யூஸ் பண்ணி 540 வாட்ஸில் 5 பேனல் போட்டிருக்கோம். ஹை ரேசஸ் ஸ்ட்ரக்சருங்க. நார்த்து சைடில் 6 அடியும் சவுத்து சைடில் 5 அடியும் யூஸ் பண்ணி கால்வனைஸின் 4க்கு 4ங்க ஸ்கொயர் பைப்பில் லெக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதோட கிராஸ் ஆரம் பர்லின்னு எல்லாமே அலுமினியத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். சிவில் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்காவாக இப்போ ஃபினிஷிங்கோட நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலம் பாக்ஸ் போட்டு சிவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சிவில் ஒர்க்கோட கட்டையோட அந்த அகலம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஹைட்டுங்க, 1 அடி அகலங்க, 1.25 அடி நீளம். இதெல்லாம் வந்து பக்காவாக நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி DC எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து கம்பி காப்பரில் 12 kgல போட்டு தான் கீழே ரன் பண்ணி கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி DC கேபிள் வந்து 4 ஸ்கொயர் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிகாப்பு கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அலுமினியம் பர்லினு கிராஸ் ஆரம் கேபிள் வந்து இது பேனல் வந்து சோலார் வந்து வாரி 5 ஃபேசியல் டபுள் சைடு ஒர்க் ஆகிற பேனல் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இது உங்களுக்கு நார்மலாக இந்த இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நார்மல் பேனல் போடுறதுக்கும் உங்களுக்கு 5 ஃபேசியல் பேனல் போடுறதுக்கும் அதோட டிஃப்ரெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுலேருந்து மேக்ஸிமம் 20 to 30% வந்து அதிகமாக கிடைக்கும். 500 வாட்ஸ் நீங்கள் போடுறீங்கனாக்க அதில் 20% உங்களுக்கு வந்து 100 வாட்ஸ்லேருந்து 110 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த ஃபீக் கவர் சன்லைட் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே கிரவுண்டில் வந்து இங்கே வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும் அதை சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல கிரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ண ரிஃப்ளெக்ட் ஆனால் மட்டும் தான் நமக்கு அந்த பேனல் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான அந்த பேனலோட ஸ்பெக்கில் கொடுத்துருக்க எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல என்னென்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஹை ரேசர் ஸ்ட்ரக்சர் தான் நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டும் அது மாதிரி பில்டிங்கில் நாளைக்கு எதுவும் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறோன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏசியை பார்த்துங்க. அது 110 ஏசி, இது 110 ஏசிங்க. மெயினாக எதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுக்கு 5 ஃபேசியல் பேனல் மெயினாக யூஸ் பண்ணுறோமோ ஆஃப் கிட்ட பொறுத்தவரை நம்ம வந்து EB இதை நம்பி தான் உங்களுக்கு வந்து இங்கே ஒர்க் ஆக போகுது. இந்த பில்டிங் டோட்டல் பில்டிங்குமே இந்த EBயை நம்பி தான் ஒர்க் ஆக போகுது. ஃபியூச்சரில் எப்போ EB வருங்கிறது தெரியாது. EBயோட டேரிஃப் என்ன எப்படி மாறுங்கிறது யார் கையில் எதுவுமே இல்லை. அதனால் நார்மல் கனெக்ஷன் நீங்கள் வீட்டு கனெக்ஷனுக்கு வாங்குறது உங்களுக்கு வந்து ஈஸி. அதுக்கான கரெக்டான ப்ராப்பராக டாக்குமெண்ட் இருந்தால் தான் இப்போ EBயில் தர்றாங்க. மற்ற எந்த ஒரு டாக்குமெண்ட் எது இருந்தாலுமே யார் கையில் எதுவுமே இல்லை. ஆன்லைனுக்கு எல்லாம் கொண்டு வந்தோன்னா ஆன்லைனில் நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு அதை சைன் பண்ண ரைட்ஸுங்க.
அதனால் அதை நல்லா மைண்டில் வச்சுங்க. மற்றது வேறு எதுவும் சொல்லி எதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. இதுதான் அந்த சுச்சுவேஷனில் உள்ள இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களோட வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த சைட்டை ரொம்ப தெளிவாக உட்காந்து கேதர் பண்ணி அதில் என்ன ரெக்குயர்மெண்ட்டு அவங்களுக்கு என்ன லோடு தேவைப்படுது அந்த ஈபி வந்து அவங்களோட ஈபியில் உட்காந்து அவங்க கிலோவாட் ஹவர் நோட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கிலோவாட் யூனிட் எவ்வளோ தேவைப்படுது என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டு ரெகுலராக கண்டினியூவாக யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து நாங்கள் கேதர் பண்ணி தான் இந்த இடத்துல 2.7 கிலோவாட் வந்து போட்டுருவோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கிலோவாட் பேனல் போகிற இடத்துல நம்ம வந்து 2.5 கிலோவாட் கரெக்டாக போட்டு கொடுத்துட்டோம்னா பேலன்ஸ் அப்டேட் ஃபியூச்சரில் வேணுனாக்கா அந்த பக்கம் 5 பேனல் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் 5 பேனல் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது 5 கிலோவாட்டுன்றது 2 ஸ்டிங்காக அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவோம் பாருங்கள். டிசி கேபிள் இந்த பைப்பில் வந்து ரன் பண்ணி கீழே கொண்டு போயிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 9 மீட்டர் தான் வருதுங்க அந்த இன்வெர்ட்டருக்கு இறங்குறது. 9 மீட்டர் கூட கிடையாதுங்க, கம்மி தான் பாருங்க. அது ஒரு 10 அடி பைப்பு. அந்த 10 அடி பைப்பில் ஒரு 3 மீட்டர், இங்கிட்டு ஒரு 5 மீட்டர், 8 மீட்டர், 9 மீட்டர் டோட்டலாக உள்ள ரன் பண்ணி டிசி டிபி பாக்ஸ் சோலார் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். அதை எப்படின்னாக்க டிசி சோலார் பாக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வச்சு சர்ச்சி ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து 15 ஆம்ஸ் வந்து ஃபியூஸு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32 ஆம்ஸில் எம்சிபி போட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் மறுபடியும் 2 ஸ்டிங்கு கொண்டு போகிறதுனால அந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 ஆம்ஸ் தான் இதில் அதிகபட்சம், மேக்ஸிமம் 13 சம்திங் தான் இந்த பேனல் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும் நல்ல பீக் ஹவரில். மற்ற டைமில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு வந்து 4 ஆம்ஸ், 5 ஆம்ஸ், 3 ஆம்ஸ், 2 ஆம்ஸ், 1 ஆம்ஸ் தான் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரில் வந்து நீங்கள் அதிகபட்சம் ஏசி அவுட்புட் ஆம்ஸ் 18 ஆம்ஸ் தான் எடுக்க முடியுங்க. அப்போ 18 ஆம்ஸ் அப்படிங்கும்போது இவங்க யூஸ் பண்ணுற ஏசியை நாங்கள் ஆன் பண்ணி பார்த்துட்டு 6 ஆம்ஸுங்க. பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1300 வாட்ஸ் வந்து பவர் கன்சியூம் ஆகுது. அந்த டிஸ்பிளேல எல்லாமே எங்களுக்கு மானிட்டர் ஆகுது. இது வந்து ஃபுல்லாக கிளியராக இந்த வீடியோ போட்டு அடுத்து இதோட அப்டேட் என்னங்கிறது, இது என்னென்ன பொசிஷனில் ஒர்க் ஆகுது, எவ்வளோ யூனிட் எடுக்குதுங்க டிஸ்பிளே அந்த யூனிட்டை வச்சுங்க ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடலான்றக்கு அது போடுறோம். 1 டன் ஏசியோட இது அவுட்டோர் யூனிட், 1 டன்னோட இது எல்லாமே இந்த ஈபியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க அட்டன் செகண்டில் 3 ஏசியாக ஆன் பண்ணி உட்காந்துறாங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க கனெக்டட் லோடு வந்து அங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. டிமாண்டு 2 கிலோவாட்டோ 3 கிலோவாட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது 5 கிலோவாட்டு 6 கிலோவாட்டு அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டைமில் டக்குன்னு எகிரிடுது, பம்பி ஆன் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் சிஸ்டம் எல்லாம் போட்டு அடித்து நிறையறதுனால இவங்களுக்கு 25,000 20,000 30,000 ஈபி பில்லு வரதுனால அவங்க ஆஃப் கிரிட்டுக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 டன் ஏசியோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்குறோம். இதில் இந்த இன்வெர்ட்டரில் தான் ஓடுதுங்க. இந்த லோடு எல்லாத்தையும் நான் ஆன் பண்ணி காட்டணும், ஆன் பண்ணி தான் போடணும் வீடியோ. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கனாக்கா அந்த மாதிரி போட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி காட்டணுங்கிற தேவையில்லை. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நேரில் வந்து சைட்டை பார்த்துங்க. சைட்டை பார்க்குறது நாங்கள் எந்த ஒரு சார்ஜபிள் உங்கள்கிட்ட பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டாலும் சரி, உங்களுக்கு பார்த்து சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, வேலை கொடுங்க, நாங்கள் செஞ்சு தரோம். நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதனால் வீடியோ பார்த்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படிங்கிற நாங்கள் இதெல்லாம் போட கிடையாது. மெயினாக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க பாருங்கள், ஸ்ட்ரக்சர் அமைச்சதுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் போட்டதுக்கும் அந்த சிவில் ஒர்க் பண்ணதுக்கும் இதுக்கு வந்து கஸ்டமருக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடுங்க. அவங்க சொன்னதோடு நாங்கள் நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் மெயினாக. ஒர்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு, ஒர்க்கு ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு, லைஃப் வந்து 25 வருஷம் 30 வருஷத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸடாக இருக்க போகுதுங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லியே தான் போட்டோம், இந்த இடத்துல கிளினிக் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் அதுக்கு இந்த மாதிரி நான் லேட்டர் செட் பண்ணிக்கிறேன், நான் அதில் வச்சு க்ளீன் பண்ண ஆள் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. இது ஒரு கேபினுங்க. இதில் ஒரு 10 ஏசி கேமராவோட அந்த சிசிடிவி கேமராவோட கண்ட்ரோல் எல்லாமே இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்குங்க. இந்த ரூமில் ஒரு 10 ஏசி வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிசி எர்த்திங் வந்து பாருங்கள், டிசி எர்த்திங் பண்ணி கீழே 12 kg காப்பர் கம்பி போட்டு நீட்டாக பண்ணி எல்லாமே அலுமினியம் தாங்க. எஸ்எஸ் போல் நட்டு அலுமினியம் தான், மிட் கிளாம்பு, என் கிளாம்பு, சைட் கிளாம்பு எல்லாமே அலுமினியம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. அதனால் லைஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும், ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. இரும்பை விட அலுமினியம் வந்து கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும் உங்களுக்கு, அதை முதல்ல நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இரும்பு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது ஜிஐ போட்டாலும் சரிங்க, நீங்கள் எம்எஸ் போட்டாலும் சரிங்க, இது வந்து அலுமினியம் வந்து உங்களோட கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி கூடுதலாகும், விரியும் அகலும் எல்லாம் அதோட லைஃபும் கிடைக்கும். உங்களுக்கு துரு பிடிக்காது, மெயின்டெனன்ஸ் கிடையாது, கரோசின் ஆகிடும். அப்படிங்கிறது நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நம்ம மறுபடியும் செலவு போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடையாது. கண்டிப்பாக 25 years 30 years இது வந்து லைஃப் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு விட்டு பேனலை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் கிரிட் போகிற இடத்துல நம்ம எடுத்த உடனே ப்ரைஸோ அதோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கம்பல்சரி நீங்கள் கரெக்டான ஒரு ஃபில்லான ஒரு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஒரு பில்டிங் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. நாங்கள் மெயினாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் வாட்டர் கிட்டு, சோலார் வாட்டர் பம்பு, சோலார் பவர் பிளான்ட், ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் மெயினாக வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேதர் பண்ணி சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல என்ன பண்ணலான்ட்டு நாங்கள் ஃபீட்பேக் கொடுப்போம், ப்ரைஸும் சொல்லுவோம். அதேமாதிரி மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் அதுக்கப்புறம் தான் கேதர் பண்ணி என்ன வருது அப்படி
அப்படிங்கிறத கொடுப்பேங்க. அதுதான் மெயின். இந்த இடத்துல டிசி எர்த்திங் 2 மீட்டரில் போட்டிருக்கோம். காப்பர் பாண்டட் ராடு 18 mm திக்னஸில் டிசி எர்த்து நாங்கள் டிசைன் பண்ணி அபோவ் 200 மைக்ராம் சொல்லி கேட்டு வாங்கிங்க. இங்கே கோயம்புத்தூரில் கிடைக்குது எங்களுக்கு, நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நமக்கு டிசி எர்த்திங் ஏசி எர்த்திங் கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரிட்டில் உங்களுக்கு போட்டே ஆகணும். இன்வெர்ட்டருக்கு எர்த்திங் இருந்தால் தான் ப்ராப்பராக வரும், இல்லைன்னா போர்டு அடி வாங்கிடும். ஏன்னா லோடு ரிட்டர்ன் போகிறதுக்கு வேறு வழி கிடையாது. பேஸ் நியூட்ரல் போய்டும். எர்த்திங் கிரவுண்டு ப்ராப்பராக இருந்தால் தான் இன்வெர்ட்டர் லைஃப் லாங் வரும். 2 இயர்ஸ் இன்வெர்ட்டருக்கு வாரண்டிங்க, பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டிங்க, பேனலுக்கு வந்து 12 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி 25லேருந்து 30 வருஷங்க. அது வாரிலே எல்லா பிராண்டு பேனல்லையும் எல்லா இதுலேயுமே வந்து கேட்லாகில் போட்டிருப்பாங்க தெளிவாக 25 வருஷம் வாரண்டின்னு சொன்னீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. நாங்கள் இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதில்லை. எங்கள் சைடு 12 வருஷம் தான் கம்பெனி சைடே சொல்கிறாங்க வாரண்டி. அதுக்கப்புறம் வர்றது போகாமல் பவர் ஆஃப் அவுட்புட், அது பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி, அதில் என்ன பர்சன்டேஜ் அதுக்கு இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 kW இன்வெர்ட்டர் போட்டு உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக தான் போகுது. அதனால் எந்த இஷ்யூ எதுவும் கிடையாது. வேறு எர்த்திங் போட்டு நீட்டாக பக்காவாக க்ளீனாக எல்லாம் க்ளோஸ் பண்ணி மூடிங்க. காப்பர் பாண்டடு கோட்டட் 18 mm போட்டிருக்கோம். ராடு 2 மீட்டர் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி குழி உள்ளுக்குள்ளே இறக்கி கெமிக்கல் 25 கிலோ கெமிக்கல் மூட்டை உள்ளே கொட்டிங்க. எல்லாம் பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி அதுக்கு 4 இன்ச்சு பைப்பு கட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அவங்களுக்கு பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். இது வந்து எப்படின்னா ஒரு பில்டிங்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறத உடச்சி காம்பவுண்டு சிமெண்ட்டை உடச்சி அந்த தரைக்குள்ளே தான் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே பைப் ஏற்றி ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து உள்ளே நம்ம டிஜிடிபி பாக்ஸ் எஸ்டிபிக்கு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் டேரெக்டாக டிசி பேனலில் கொடுத்துருக்கோம். ஏசிக்கு அங்கே பில்டிங்கில் முன்னாடியே அங்கேருந்து டேரெக்டாக வர மாதிரி ஃபியூச்சரில் அவங்க எது இபி சர்வீஸ் இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி போட சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துல அங்கே குழி எடுத்து அழகாக அதில் பண்ணி கொடுத்துட்டோம். அங்கே ஒரு ஏசி எர்த்திங் 2 மீட்டரில் போட்டு அது டேரெக்டாக கொடுத்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து இன்வெர்ட்டருக்கும் அதில் எடுத்து கொடுத்துட்டோம். ஏசி எர்த் தனியாக கொடுத்துட்டோம், டிசி எர்த் தான் கொடுத்துட்டோம். டிசிடிபி மெயினாக யூஸ் பண்ணிட்டோம். நன்றி.